மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது வந்து ப்ரோ இந்த சிவம் டூபேக்கு என்ன ப்ரோ ஆச்சு, அவர் என்ன வருவாரா மாட்டாரா, இல்ல வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, என்சிஏ என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே, என்ன மேட்டர் அப்படின்னா, இந்தியன் டீம்ல ரீசன்ட் டைம்ஸ்ல சிவம் டூபே விளையாண்டாரு, பயங்கரமா விளையாண்டாரு. அந்த சிஎஸ்கேவோட ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் வந்து சிவம் டூபே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் வந்து ரஞ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் எக்ஸலண்டா ஆடிக்கிட்டு இருந்தாரு மும்பை அணிக்காக. நிறைய செஞ்சுரிஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஓகே, அசாமுக்கு அகைன்ஸ்டான மேட்ச் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரெயினில் வந்து, அதாவது வயிற்று பகுதியோட சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுச்சு. ஸோ அந்த அடிபட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து விளையாட முடியாது அப்படிங்கிறதுனால அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆனார் ரஞ்சி டிராஃபிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணாரு, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருந்தார். அப்புறம் என்சிஏ போயிட்டு என்சிஏல தான் இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு கிளியரன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு கிளியரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணி இன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நேத்து போட்டிருந்தாங்க. நேத்து தான் அந்த நியூஸ் படிச்சேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கிளியரன்ஸ் கொடுத்து அவர் உடனே வந்து சென்னை வராரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஈவன் தோ முன்னாடி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு, என்ன அப்படின்னா சிவம் டூபே வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிளா இருக்க மாட்டாரு, ஒரு 3வது மேட்ச்ல தான் அவர் ஆடே ஆவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் முதல் மேட்ச்ல இருந்தே அவைலபிளா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சிவம் டூபே வருவாரா மாட்டாரா இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சிவம் டூபே கண்டிப்பா வருவாரு. மேபி இன்னைக்கு கூட இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். ஓகே, இல்ல இதுக்கு அப்புறம் கூட நாளைக்குள்ள வரலாம். சோ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்சிஏ கிளியரன்ஸ் கொடுக்க போறாங்க. அண்ட் லாஸ்ட் கான்டாக்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி நேத்து நான் படிச்சிருந்தேன். சோ மேபி அது கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்ஓசி கொடுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கு அனுப்பி வச்சிருவாங்க. சிவம் டூபே வந்து சிஎஸ்கேவோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் அப்படிங்கிறதுல நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா போன வருஷமா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முந்தின வருஷமா இருக்கட்டும் அவர் ரொம்ப பயங்கரமாவே சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. ஒரு மாதிரி பயங்கரமான ஹிட்டரா உருவெடுத்துட்டாரு. ஈவன் தோ இவரெல்லாம் இனிமே இந்தியா ஆடுவாரான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த இந்தியன் கான்டாக்ட் ஆஃப் லிஸ்ட்ல இவரோட பேர்லாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். பட் ஒன்ஸ் அவர் சிஎஸ்கேக்குள்ள வந்து அவருக்கான கரெக்டான பொசிஷனை கிராப் பண்ணி அங்க ஒரு நல்லா பண்ணி அங்கேருந்து அவர் இந்தியா ஆடி இப்போ வேர்ல்டு கப்போட அந்த லிஸ்ட்ல அவர் இருக்கணும்பான்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு சிவம் டூபேயோட வளர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமான காரணம் சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எம்எஸ் தோனியும் ஒரு காரணம். ஏன்னா ஃபைன் பண்ணி எடுத்து அவரை விளையாட விட்டுருக்காங்க பாருங்க, அதுதான் மேட்ரு. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? சிவம் டூபேவை நீங்க எந்த அளவுக்கு ஹையா ரேட் பண்றீங்க? அண்ட் அவர் கண்டிப்பா வந்துருவாரு, யாரும் பயப்பட வேணாம். அதையும் வந்து நான் இன்னும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் சிவம் டூபே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கேண்டிடேட் இன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ்ல ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு டேலண்ட்டுங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.